சத்யராஜ். இவங்க 2 பேரும் ஒரு காலத்துல நடிச்சு அந்த படம் வந்து 2 ஹிட் ஆகி சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னுடைய கடந்த படத்துல வந்து எனக்கு ஈக்குவலான சம்பளம் தரேன்னு சொல்லி பேசி கூட சத்யராஜ் அவர்கள் ஒத்துக்கல. சத்யராஜ் சார் அவருக்கும் சூப்பர் ஸ்டார் அவருக்கும் என்ன முறை? முதல்ல ஒரு விஷயம் அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எனக்கு ஈக்குவலான சம்பளம் தர்றேன்னு சொல்லி கூட சத்யராஜ் வந்து ஒத்துக்கல அப்படின்னு ரஜினி அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து அவருடைய பெருந்தன்மையை தான் அது காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா 90 கோடி ரூபா சம்பளம் இருந்துச்சு சிவாஜி காலகட்டத்திலேயே. சிவாஜி காலகட்டத்தில் ரஜினி வாங்குற சம்பளத்தை ஒரு வில்லனாக நடிக்கிற சத்யராஜுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா எந்த காலத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. சத்யராஜுக்கு ரஜினி மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈகோன்னு சொல்கிறதோட ஏதோ ஒரு கோவம் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. அது வந்து இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத் நடித்து இந்த படம், அதாவது கூலிக்கும் பார்த்தீங்கன்னா இடைவேளை வந்து 40 வருஷம். இந்த 40 வருஷமாக வந்து எல்லா மேடைகள்லையும் சத்யராஜ் ஏறி ரஜினியை பற்றி மிக தாழ்வாக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். சிவாஜி படத்துல சத்யராஜ் வந்து ரஜினிக்கு வில்லனா இருந்தா நல்லா இருக்கும்னு இயக்குனர் சங்கர் வந்து ஃபீல் பண்ணாரு. சத்யராஜ்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நீங்க வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்னும் போது, நான் வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவாகி நடிச்சிட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் ரஜினிக்கு வில்லனா நடிக்கிறதா இருந்தா ரஜினி என்னுடைய படத்துல வந்து அவர் வந்து நான் ஹீரோவா நடிக்கிற படத்துல வில்லனா நடிப்பாரா? என்னைக்குமே வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா தொடர்ந்து வந்து தக்க வச்சுட்டு அவருக்கு இருக்கிற ஆடியன்ஸ், அவருக்கு இருக்கிற மாசு, அவருக்கு இருக்கிற ஓப்பனிங், ஏதாவது 1% சத்யராஜ் இருக்குமா? சத்யராஜ் எந்த படத்துக்காவது இப்படி ஒரு ஓப்பனிங் இருந்திருக்குமா? எந்த படத்துக்காவது இப்படி ஒரு வெற்றியை வந்து சத்யராஜ் சுவைச்சிருப்பாரா? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி பற்றி கடந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அங்கே வந்து பல கான்ட்ரவர்ஷியல், பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லைன்னா இது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஏன் அவர் வந்து மூத்த மகள்னால வருத்தத்தில் இருக்காரோ, ஏன்னா மகளுக்கு, இளைய மருமகனுக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிலாம் பேசியிருந்தார். இந்த ஒரு வருத்தம் இன்னும் அவருக்கு தொடருது அப்படிங்கிறது அதையெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஷோபின் பற்றி பேசும்போது இவர் வந்து ஷோபின் வந்து இது மாதிரி சொல்லலாமா அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அவர் வந்து பாராட்டும் விதமாக தான் அதை வந்து, என்னோட பார்வை அப்படி இருந்துச்சு, கடைசியில் அவரோட நடிப்பை பார்த்து வந்துட்டு அப்படிலாம் பேசியிருந்தாரு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சத்யராஜ் அவர்கள் இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் நடித்து அந்த படம் வந்து 2 ஹிட் ஆகி இவருடைய முன்னாள் மருமகன் வந்து சேம் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஏன் வந்து இணையவே இல்லை? இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிருக்கு. கடந்த சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னுடைய கடந்த படத்தில் வந்து எனக்கு ஈக்குவலான சம்பளம் தரேன்னு சொல்லி பேசி கூட சத்யராஜ் அவர்கள் ஒத்துக்கலை, கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன இஷ்யூ சார்? சத்யராஜ் சார் அவருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என்ன முரண்? முதல்ல ஒரு விஷயம் அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது எனக்கு ஈக்குவலான சம்பளம் தர்றேன்னு சொல்லி கூட சத்யராஜ் வந்து ஒத்துக்கல அப்படின்னு ரஜினி அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவருடைய பெருந்தன்மையை தான் அது காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா 90 கோடி ரூபா சம்பளம் இருந்துச்சு சிவாஜி காலகட்டத்திலேயே. சிவாஜி காலகட்டத்தில் ரஜினி வாங்குற சம்பளத்தை ஒரு வில்லனா நடிக்கிற சத்யராஜுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா எந்த காலத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி பெரிய மாசான மார்க்கெட் உள்ள நடிகரா சத்யராஜ் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி மிஸ்டர் பாரத் படம் வந்து நடித்த போது சத்யராஜ் ரஜினி 2 பேரும் இணைந்து பணியாற்றினாங்க. ரஜினி ஹீரோவும் சத்யராஜ் வந்து வில்லனாகவும் நடித்தார். ரஜினியோட சத்யராஜ் சேர்ந்து நடித்ததுனால தான் பெரிய பாப்புலாரிட்டி சத்யராஜுக்கு கிடைச்சிச்சு. சத்யராஜோட சேர்ந்து நடிச்சதுனால ரஜினிக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கல. ஓகேவா? அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படிலாம் இருந்தும் கூட சத்யராஜ் வந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய படங்கள், அமைதிப்படையிலேருந்து இன்னும் பல படங்கள் வந்து சத்யராஜ் வந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுனால அவர் வந்து ஹீரோவா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சத்யராஜுக்கு ஒரு மார்க்கெட் டோட்டலாகவே போயிடுச்சு. ஒரு காலகட்டங்களில் 2002 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு மார்க்கெட்டுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் என்னென்னமோ படங்கள்லாம் நடிச்சாரு. நிறைய என்னமோ 6.02 அது இது நடிச்சு பார்த்தாரு. நிறைய ஜோரு கீரு என்னென்னமோ நடிச்சு பார்த்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அது சுத்தமாகவே சத்யராஜுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு நிலைமை தான் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு ரஜினி மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈகோன்னு சொல்கிறதோட ஏதோ ஒரு கோவம் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. அது வந்து இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத் நடித்து இந்த படம், அதாவது கூலிக்கும் பார்த்தீங்கன்னா
இடைவேளை வந்து 40 வருஷம். இந்த 40 வருஷமாக வந்து எல்லா மேடைகள்லையும் சத்யராஜ் ஏறி ரஜினியை பற்றி மிக தாழ்வாக மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். தொடர்ந்து வந்து சத்யராஜ் வந்து ரஜினியை வந்து தாக்கி பேசிட்டு இருந்தார். கடுமையான வார்த்தைகள். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் பேசின வார்த்தைகள்லாம் கடுமையான வார்த்தைகள். ரஜினி வந்து அந்த வார்த்தைகளை நிச்சயமாக பார்த்துருப்பாரு. மீடியா மூலமாக நிச்சயமாக அது ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது வந்து ரஜினி கிட்ட வந்து சத்யராஜ் வந்து உங்களை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லாமல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. பட் எதுவுமே வந்து கவனிக்காமல் ரஜினி சாதாரணமாக தான் இருக்கார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி படத்தில் சத்யராஜ் வந்து ரஜினிக்கு வில்லனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு இயக்குனர் சங்கர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ரஜினிகிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ ரஜினி சொல்கிறாரு, ஓகே சத்யராஜன் நீங்கள் கேளுங்க, அவர் ஓகேனா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பெருந்தன்மையாக தான் நடந்துக்கிறாரு. சங்கர் வந்து சத்யராஜிட்ட போய் இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கணும் அப்படின்னும் போது சத்யராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் சங்கர்ட்ட. அது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கிறதா இருந்தால் ரஜினி என்னுடைய படத்தில் வந்து அவர் வந்து நான் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் வில்லனாக நடிப்பாரா அப்படின்லாம் வந்து சங்கர்ட்ட கேட்டுக்கார். எங்கேயாவது வந்து சத்யராஜோட படத்தில் வந்து ரஜினி போய் வில்லனா நடிப்பாரா? ரஜினி அவர் எவர்கிரீன் ஸ்டார், எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார். அதாவது வந்து என்னைக்குமே வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா தொடர்ந்து வந்து தக்க வச்சுட்டு இருக்காரு. ரஜினி 50 இயர்ஸாக தக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவருக்கு இருக்கிற ஆடியன்ஸு, அவருக்கு இருக்கிற மாசு, அவருக்கு இருக்கிற ஓப்பனிங்கு ஏதாவது 1% சத்யராஜ் இருக்குமா? சத்யராஜ் எந்த படத்துக்காவது இப்படி ஒரு ஓப்பனிங் இருந்திருக்குமா? எந்த படத்துக்காவது இப்படி ஒரு வெற்றியை வந்து சத்யராஜ் சுவைச்சிருப்பாரா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியை வந்து சங்கர்ட்ட கேட்குறாரு. சங்கர் வந்து ஷாக் ஆகிட்டார். என்னடா இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் வந்து தொடர்ந்து ரஜினியோட பயணிக்காமே இருக்கிறாரு. பிரச்சனை தான். அதாவது வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் உள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, எந்த பிரச்சனையும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ரஜினி இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்றது சத்யராஜ் மனசுக்குள்ளே இருக்குமோ என்னமோ தெரில. அதனால் வந்து அவர் வந்து ரஜினியை வந்து கண்ணா பண்ணா நான் சொன்ன மாதிரி விமர்சனம் பண்ணார். ஆனால் பேசும்போது வெளியில் பேசும்போது என்னன்னா, அது எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து ஒரு தீக்கா, அதாவது வந்து ஒரு அந்த கொள்கைகள், அந்த ஐடியாலஜி உடையவர் அவர். ஸோ ரஜினி வந்து வேற ஐடியாலஜி உடையவர். ஸோ அதனால் நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர்வையை போற்றி அதை சாஃப்ட் ஆக்கிட்டார் அந்த மேட்ரை. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு வெஞ்சன்ஸோட பேசுகிறவங்க கூட இவ்வளோ கேவலமாக வந்து பேச மாட்டாங்க. சக நடிகர்கள் இது நடிகர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு அவசியமே இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த சத்யராஜ் ரஜினி இந்த மேட்டரை ரிலேட் பண்ணி வேற ஒரு மேட்ரு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 நினைக்கிறேன், வடிவேலு வந்து விஜயகாந்தை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். அதாவது வந்து பயங்கரமாக தர லெவலுக்கு இறங்கி எந்த அளவுக்கு விஜயகாந்தை கேவலமாக பேசணுமோ, அவதூறாக பேசணுமோ, அவ்வளோ தனிநபர் தாக்குதல்லாம் பண்ணி வந்து வடிவேலு பேசினாரா இல்லையா? ஸோ அது அந்த நேரத்தில் வடிவேலு விஜயகாந்தை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பேசினார். காரணம் என்னன்னா, வடிவேலுக்கு விஜயகாந்த் மேலே ஒரு பர்சனல் கோவம் இருந்துச்சு. அந்த பர்சனல் கோவத்தை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது மேடையை வந்து பயன்படுத்திட்டார் வடிவேலு. அதுக்கப்புறம் விஜயகாந்தை வடிவேலு பேசினதுனால வடிவேலுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஏதோ ஒரு பர்சனல் கோவத்தை தான் வந்து ரஜினி கிட்ட காமிச்சாரு மேடைகளில். அதை வந்து அரசியல் காரணமாக தான் நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கு மறுபடியும் சத்யராஜ் போய் நடிக்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்களா? இது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் கிடையாது, அநேகமாக ஒரு நண்பர் கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அன்னைக்கு சிவாஜி படத்தில் கேட்டாங்கல்ல வில்லனா நடிக்கிறீங்களான்னு, அப்போ அன்னைக்கு வந்து முடியாதுன்னு நீங்கள், அப்போ இன்னைக்கு வந்து நடிக்கிறீங்கிறீங்க. அப்போ உங்களோட ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்டு? நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆகாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்போ இன்றைக்கி வந்து பணம் கிடைக்கும்னு நடிச்சிருக்கீங்களா? சத்யராஜ் வந்து ரஜினி படத்தில் கூலி படத்தில் 5 கோடி ரூபா பணம் கிடைக்கும் அதை வாங்கிக்கலான்றதுக்காண்டி நடிச்சிருக்கீங்களா? இல்லை வந்து ரஜினியோட சேர்ந்து நடித்தா அந்த புகழ் வந்து நமக்கும் கிடைக்கும், அந்த வெளிச்சம் நமக்கும் கிடைக்கும், இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஒரு சும்மா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்பா வேடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் வேடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் கீழே வந்து தாத்தா வேடம்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? எனக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ரஜினியை விமர்சனம் பண்ணது
அதாவது வந்து மிக கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ண ஒரு நடிகரோட மறுபடியும் வந்து நான் சேர்ந்து நடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினி சேர்ந்து நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து ரஜினியோட பெருந்தன்மையை காட்டுது. இந்த மேடையில பேசும்போதே சொல்லுவாரு. அவரு வந்து ரொம்ப வெளிப்படையா பட்டு பட்டுன்னு பேசிருவாரு. ஆனா மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த 40 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பல டைரக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா முறையும் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் குடுத்த ஒரு பேட்டியில பாக்ஸ் கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ஷன் பத்தி கேட்கும்போது, கேட்டு கேட்டு திணிக்காதீங்க. 1000 கோடி அந்த அழுத்தத்தை குடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. படம் வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன மாரி ப்ரமோஷனைலாம் கேன்சல் பண்ணி கூட ஒரு பீக்ல வந்து எக்ஸ்பெக்டேஷனும் சரி, புக்கிங்கும் சரி போயிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, ஏன் அவரு வந்து இந்த 1000 கோடி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தமா பார்த்துருக்காரு அப்படிங்கிறது? லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்ற கருத்து எனக்கும் அது உடன்பாடு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு கிரியேட்டர்மா. அவர் வந்து ரஜினிகாந்த் படம் அப்படின்னும் போது, ரஜினிகாந்த் வந்து ஒரு மாசான நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னும் போது நிச்சயமா ரஜினிகாந்தோடைய ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நிச்சயமா அந்த படத்துல வச்சிருப்பார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு விதமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, லோகேஷ் வந்து பல ஸ்டார் நடிகர்களோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காரு. விஜயோட நடிச்சு மாஸ்டர் ரியோ 2 ஹிட்டு, கமலோட நடிச்ச வந்து விக்ரம் பெரிய ஹிட்டு, நம்மளோட லைஃப் கேரியர்லேயே பெரிய ஹிட்டு, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ அப்படியெல்லாம் வந்து ஸ்டார் நடிகர்களோட இணைந்து பணியாற்றும் போது அந்த நடிகர்களுக்கு என்ன வேணும், அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து லோகேஷ் வந்து கரெக்டாக வச்சு சக்ஸஸ் பண்ணுறாரு படத்தை. ஓகேவா, அவர் வந்து ஒரு கிரியேட்டராக இந்த படத்தை, கூலி படத்தை வந்து அவருடைய திருப்திக்கு அவர் அந்த கதையை வந்து வடிவமைச்சு அதை வந்து உருவாக்கியிருக்காரு, வடிவம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் வந்து 1000 கோடி அடிக்குமா 2000 கோடி அடிக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னா, அது வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்ட விட்டுறணும். நம்ம நல்ல படத்தை எடுத்திருக்கோம், இந்த படத்தை வந்து நம்ம தைரியமாக ஆடியன்ஸ்கிட்ட கொடுப்போம். அது 2000 1000 வந்து ஆடியன்ஸ் சொல்லட்டும் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஆடியன்ஸோட டிசிஷன் விடுறோம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சரியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து 1000 கோடி அடிக்குமா, அடிக்கணும் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெஷரோட ஒர்க் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஒரு கிரியேட்டருக்கு கொடுத்தா அவனுடைய கிரியேட்டிவிட்டி வந்து டைவர்ட் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அது தேவையில்லை. அவர் சொன்னது கரெக்டு தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற ஒரு ரசிகன் அவனை திருப்திப்படுத்துறது எப்படி அப்படின்ற மாதிரி தான் நான் படம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ அந்த ரசிகன் முழு திருப்தி அடைஞ்சான்னா ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பார்ப்பான், 4 வாட்டிக்கு 8 வாட்டி பார்ப்பான், ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 1000 கோடி அடிக்கும். ஓகே. இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வெறும் 50 கோடி மட்டும்தான் கையில் வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படம் வந்து இந்த புக்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு 300 கோடி எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் பேச வரல. இது உண்மைதானா? இல்லை, அதாவது வந்து ரஜினிக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் எப்படின்னா, ஒரு 500 கோடி ரூபா ஒரு 3 படத்துக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஜெயிலர் நடிச்சார்ல, அதுக்கப்புறம் இப்போ கூலி, அதுக்கப்புறம் ஜெயிலர், இந்த 3 படத்துக்கும் 500 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த தகவல். அதில் எந்த அளவுக்கு வந்து அத்தன்டிகேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் வந்து சினிமா வட்டாரத்தில் அப்படி ஒரு தகவல் இருக்கு. ஸோ மொத்தமாக 500 கோடி ரூபா ரஜினி வாங்கும்போது ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணித்தரேன்னு தான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பிஸ்னஸ் லெவல் போயிடுச்சு. இப்போ ஜெயிலரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிச்சு, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூலியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அதை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா இதே எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் காத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜெயிலர் 1 வந்து பெரிய வெற்றினால 2க்கு இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அங்கேயுமே பெரிய வியாபாரம் இருக்குது. ஸோ இப்படி மொத்தத்தில் கூட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர், இப்போ பண்ணிட்டு இருக்கிற ரிலீஸ் ஆக போகிற கூலி, அதுக்கப்புறம் வர ஜெயிலர் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்கு ஒவ்வொரு படத்துக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாலேருந்து 200 கோடி ரூபா லாபம் மட்டுமே வந்திருக்கு. ஸோ ஆல்டுகெதர் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு லாபம் கிடைக்கணும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ரஜினி எதிர்பார்க்குறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான். காரணம் என்னென்னா வேறு சில நடிகர்கள் நான் சொன்னேன்ல, அதாவது விஜய் வந்து இன்றைக்கி 200 கோடி ரூபா வாங்குறாரு. ஸோ இந்த 3 படத்துக்கு 500 கோடி ரூபான்னும் போது ரஜினியோடைய சம்பளம் என்னென்னா ஒரு படத்துக்கு 168 கோடி ரூபா வருது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு, அதுக்கான வியாபாரம், அதுக்கான படத்தை வந்து ரஜினி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கான வந்து ரெமுனரேஷனை ரஜினி எதிர்பார்க்குறாரு. இது தப்பும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் வந்து பெரிய ஹைப் கொடுத்து
கூலி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி ஓடிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து 4 டேஸ்க்கு புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சு, வியாபாரமும் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அதை நம்ம கடந்து சக்ஸஸ் தாண்டி போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராஜெக்ட் அவரோடது இது வெயிட்டிங்கில் இருக்குது சார். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஜெயிலர் 2 அது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கு இல்லையா. ஓகே. அது ஆல்ரெடி வந்து பல இடங்களில் கேரளாலேருந்து பல இடங்களில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60%க்கு மேலே வந்து ஜெயிலர் 2 வந்து ப்ராஜெக்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மகாராஜா டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் அவரை கூப்பிட்டு ஒரு கதை ஒன்று ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு. ஸோ அந்த கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லைன் நல்லா இருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை அந்த லைனை டெவலப் பண்ணி நித்திலன் சுவாமிநாதன் ரஜினிகிட்ட சொன்னால் அந்த கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிச்சயமாக சேர்ந்து செய்வார். காரணம் என்னென்னா ரஜினி இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட நிறைய பயணிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜோட படம் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சனோட படம் பண்ணார், இப்போ வந்து லோகேஷோட படம் பண்ணுறாரு. அடுத்து அதாவது வந்து மகாராஜா வந்து எப்படின்னா விஜய் சேதுபதியை வச்சே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை கொடுத்தவர் தான் நித்திலன் சுவாமிநாதன். ஸோ அவரும் நல்ல ஒரு திறமையான ஒரு இளம் இயக்குனர். அப்படின்னும் போது ரஜினியை அவர் வந்து ஹேண்டில் பண்ணார்னா வேற விதமாக இருக்கும். ரஜினிக்கு உடைய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அவரை வந்து வேற புது புது டேரக்டர்ஸ்ட்டை கொடுக்குறாரு. இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ்ட்டை வந்து தன்னை ஒப்படைக்கிறாரு. ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் இன்னைக்கு, அதாவது ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ ட்ரெண்டிங்கில் வந்து படத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ரஜினியை வச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரஜினி வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிறாரு. இது இல்லாமல் ரஜினியோட மார்க்கெட்டே வந்து மிகப்பெரிய மார்க்கெட்னால ஒரு வெற்றி பட இயக்குநர்களோட பயணிக்கும் போது அந்த மார்க்கெட் வந்து டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா மாறிடுது. ஸோ அடுத்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து மகாராஜா இயக்குனர்கிட்ட லைன் கேட்டிருக்காரு. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.